السلام عليكم عليكم يا السلام عليكم عليكم يا ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: وقال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا قالوا أنى يكون له الملك علينا ونحن أحق بالملك ولم يؤت سعة من المال قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم والله يؤتي ملكه من يشاء والله واسع عليم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: حب الوطن من الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், இல்லாமல் ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள், அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில், புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடை பெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதன் 79வது சுதந்திர தின கொண்டாட்டம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. டெல்லி செங்கோட்டையிலும், சென்னை தலைமைச் செயலகத்திலும் பள்ளிகள், கல்லூரிகள், இந்த நிலைகளில் மாத்திரமே சுதந்திர கொடி ஏற்றப்பட்டு அந்த விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், சமீப காலமாகவே அரபி மதரசாக்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், பள்ளிவாசல்கள் என அனைத்து இஸ்லாமிய சமூகங்களும் தேசிய கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின விழாவை விமர்சையாக கொண்டாடி வருகின்றார்கள். சுதந்திர தினத்திற்கென்று அந்த நாளை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில்
அந்த கொண்டாட்டம் மகிழ்ச்சிக்குரியதாக முழுமையான சந்தோஷத்தை வழங்குவதாக இருக்கின்றதா என்று சொன்னால் முழுவதுமான கேள்விக்குறிகளோடு ஒவ்வொரு வருடமும் கடந்து கொண்டிருக்கின்றது. இந்திய நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் எல்லை என்ன தெரியுமா? ஒரு விடுமுறை நாளுக்கான மகிழ்ச்சியோடு அந்த நாள் கடந்து விடுகின்றது. தொலைக்காட்சியில் தங்களுக்கு பிரியமான நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு அன்றைய நாளில் மக்கள் பிஸியாகி விடுகின்றார்கள். சுதந்திரம் என்றால் என்ன என்பதை தேசத்தின் குடிமக்கள் விளங்காத நிலையில், சுதந்திரத்திற்கான இயல்பான குதூகலங்கள் கூட இல்லாத நிலையில் அந்த சுதந்திர தினம் கடந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நாடு, இதன் சட்டங்கள், இதன் அதிகாரங்கள் மக்களுக்குரியதாக இல்லை. இந்த நாடும் இதன் சட்டங்களும் இதன் அதிகாரங்களும் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கானதாக மாறி இருக்கின்றது. இந்திய நாட்டின் மக்கள் வாக்குகளை செலுத்துவதற்காக மாத்திரமே வந்து செல்லக்கூடிய விருந்தாளிகளாக மாறி இருக்கின்றார்கள். அதுவும் சமீப காலத்தில் அந்த வாக்குகள் கூட பிடுங்கப்படக்கூடிய நிலையில் இந்திய மக்களின் நிலை மாறி இருக்கின்றது. எந்த நம்பிக்கையோடு தன்னுடைய வாக்குகளை இந்திய மக்கள் செலுத்துகின்றார்களோ அந்த நம்பிக்கைக்குரிய தேர்தல் ஆணையங்களே முறைகேடுகளையும் குளறுபடிகளையும் செய்யக்கூடிய நிலையில் இந்திய நாட்டின் நிலைமை மாறி இருக்கின்றது. ஆங்கிலேய ஆட்சியை விட தற்போதைய மக்களாட்சிகள், மக்களுக்கான அரசாங்கங்கள் மக்களை முழுமையாக சுரண்டி கொண்டிருக்கின்றது. சுதந்திரம் என்பது இன்று யாருக்கு பயன்படுகின்றதோ இல்லையோ, செல்வந்தர்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் பயன்படக்கூடிய நிலையில் சுதந்திரம் மாறி இருக்கின்றது. இன்றைய நாட்டு மக்களின் கவலை என்ன தெரியுமா? நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய, நாட்டு மக்களை குறித்து கவலைப்படக்கூடிய தலைவர்கள் வந்துவிட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்புகளோடு, மக்களை நேசிக்கின்ற, மக்களின் மீது அன்பு காட்டுகின்ற, மக்களை முன்னேற்றத்திற்கான பாதையில் கொண்டு செல்லுகின்ற தலைவர்கள் தங்களுக்கு கிடைத்துவிட மாட்டார்களா என்ற ஆதங்கத்தோடு, மக்களை குறித்து சிந்திக்கின்ற ஆட்சியாளர்கள் தங்களுக்கு கிடைத்துவிட மாட்டார்களா என்ற வேதனைகளோடு, சாமானிய மக்களின் ஏக்கங்களாக ஒவ்வொரு வருடத்தில் சுதந்திர தினம் கடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த இந்திய நாடு எப்படிப்பட்ட தலைவர்களை சந்தித்திருக்கின்றது தெரியுமா? யாருக்கு சொந்த நாடுகள் இல்லையோ, யார் நிராயுதபாணியாக, ஆதாரமற்றவர்களாக, அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு நாடற்றவர்களாக திரைகின்றார்களோ எல்லாருக்கும் இந்தியா தாய் நாடு என்று சொன்னவர் அண்ணல் காந்தியடிகள். மானமும் அறிவும் தான் மனிதர்களுக்கு அழகு என்று சொல்லி தன்னுடைய 94 வயதிலும் கடினமான வயிற்று வலியோடு சிறுநீர் பையை கையில் ஏந்தி கொண்டு மக்களின் விடுதலைக்காக போராடியவர் தந்தை பெரியார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய மக்களின் உரிமைக்காக பாடுபட்டு சுமார் 9 ஆண்டுகள் சிறையில் தவித்தவர் அண்ணல் ஜவஹர்லால் நேரு. கண்ணியத்திற்குரிய இஸ்மாயில் சாஹிப் காகிதம் இல்லத்தவர்கள் காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது
தன்னுடைய கல்லூரி படிப்பை கூட விட்டுவிட்டு மக்களுக்காக போராட்டத்தில் குதித்தவர்கள் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள். எப்படிப்பட்ட தலைவர்களை இந்தியா கடந்து வந்திருக்கின்றது தெரியுமா? ஆனால் சமீப காலத்தில் மக்களுக்கான தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அன்று வாழ்ந்த தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவின் பாதாள நிலை நாம் புரிந்து கொள்ள முடியும். மக்களுக்கான அரசு என்று சொல்லக்கூடிய நிலையில், மக்களுக்கான சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய நிலையில் உண்டான ஒரு நாடு, அதன் தற்போதைய நிலை என்ன தெரியுமா? பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இந்திய நாடு சிக்கி இருக்கின்றது. ஒரு புறம் ஊழல், ஒரு புறம் பொறுப்பற்ற அரசியல், ஒரு பக்கத்தில் தண்ணீர் பற்றாக்குறை, மறுபக்கத்தில் இயற்கை சீற்றங்கள், அதிகார வளர்ச்சிகள் காரணமாக வலியோன் எளியோனே நசுக்குதல், பல்வேறுபட்ட நிலைகளில் இந்தியாவின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. முன்மாதிரியான தகுந்த வழிகாட்டியர்கள் இல்லாமல், தகுந்த தலைமை இல்லாமல் இந்திய சுதந்திரம் என்பது தற்போது தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், சில வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்வார்கள், இன்ன மஸல வாஹிதன் அன்ஃபஅலின் நாஸி மின் அஷராத்தில் முஜல்லிதாத். மக்களுக்கு பயனுள்ள ஒரு மனிதர், மக்களை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர், மக்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 10 பாகங்களில் உருவான ஒரு புத்தகத்தை விட அந்த மனிதன் சிறந்தவன். பாகங்களாக எழுதக்கூடிய எழுதப்பட்ட புத்தகங்களை விட மக்களை குறித்து சிந்திக்கின்ற, மக்களுக்காக போராடுகின்ற, மக்களை குறித்து கவலைப்படுகின்ற ஒரு மனிதன் சிறந்தவன் என்று சொன்னார்கள் அறிஞர் பெருமக்கள். முன்மாதிரியான மனிதர்களை இந்திய சமூகம் தேடிக் கொண்டிருக்கின்றது. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா நபிமார்கள் குறித்து சொல்லும் போது மக்களுக்கான முன்மாதிரிகள் அந்த நபிமார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி லகத் கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் மறுமையின் மீதும் இறைவனின் மீதும் நம்பிக்கை வைத்து இறைவனுடைய சிந்தனையில் இந்த உலகத்தில் இறையச்சத்தோடு வாழுகின்றார்களோ அவர்களுக்கு நபிமார்களிடத்தில் சிறந்த முன்னுதாரணங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் பதிவு செய்வான். நபிமார்களை சிறந்தவர்களாக, உன்னதமானவர்களாக, முன்னுதாரணமானவர்களாக காட்டி அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். அப்படி முன்மாதிரியான மனிதர்களை தான் அல்லாஹ் தன்னுடைய தூதுவர்களாகவே தேர்ந்தெடுத்தான். அன்பானவர்களே, யமன் நாட்டு அரசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார். சந்தித்ததற்கு பிறகு அந்த யமன் நாட்டு அரசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? யமன் நாட்டு அரசர் பெருமானாரை சந்தித்து அதற்கு பின்பு அவர் சொன்ன வார்த்தைகள், வல்லாஹு மா தல்லனி அலா ஹாதன் நபி உம்மி. இறைவன் மீது சத்தியமாக நான் ஈமானை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இந்த நபியின் வாழ்க்கையில் இருந்து, வார்த்தைகளில் இருந்து, நபியை பார்த்த நேரத்தில் நான் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? யமன் நாட்டு அரசர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அலா இன்னஹு லா யஅமுரு பி கைரின் இல்லா கான அவ்வலு அஹத பிஹி.
இந்த நபி எந்த ஒன்றை மக்களுக்கு ஏவினாலும் முதலில் அதை அவர் செய்கின்றார். அவர் செய்ததற்கு பிறகுதான், அதை பின்பற்றியதற்கு பிறகுதான் மக்களுக்கு அதை சொல்லுகின்றார். ஒன்றை செயல்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து அந்த வாழ்க்கை தனக்குள் வந்ததற்கு பிறகே மக்களுக்கு அதை ஏவுகின்றார், கட்டளையிடுகின்றார். அதே போன்று ஒரு விஷயத்தை அந்த நபி தடுப்பதாக இருந்தால் முதலில் அந்த தடையை தனக்கு கட்டளையிடுகின்றார், அதை அவர் செயல்படுத்துகின்றார். எதை தடுக்கின்றதாக மக்களுக்கு போதனை செய்கின்றாரோ அதை அவருடைய வாழ்க்கையில் முதலில் தடுத்துக் கொள்கின்றார். இந்த நபியை சந்தித்ததில், இந்த நபியை பார்த்ததில், இந்த நபியை பின்பற்றியதில், உயர்ந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதில் இந்த நபியிடம் இருந்து நான் புரிந்து கொண்டது, ஒன்றை ஏவுவதற்கு முன்பு தான் அதை செயல்படுத்துகின்றார், ஒன்றை தடுப்பதற்கு முன்பு தான் அதிலிருந்து தடுத்துக் கொள்கின்றார். ஒரு உயர்ந்த அரசனின் பெருமானாரை குறித்த பார்வையை அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். ஒரு தலைவன், ஒரு ஆட்சியாளர், ஒரு உயர்ந்த மனிதன், அவனின் தரங்கள், தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, கற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை தான் பெருமானார் உருவாக்கிவிட்டே சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏதேனும் ஒரு கட்டளையை, ஒரு சட்டத்தை மக்களுக்கு உத்தரவிடுவதற்கு முன்பாக தன்னுடைய குடும்பத்தை, நெருங்கிய உறவினர்களை அழைத்து அவர்களிடம் எச்சரிக்கை செய்வார்கள். இன்னி கத அமர்த்துன்னா பிகதா வநஹைத்துக்கும் அன் கதா வன்னாசு கத்தை இன் ரஅவுக்கும் வகஅதுல் குஊத். தன்னுடைய குடும்பத்தை அழைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நான் இந்த கட்டளையை, இந்த சட்டத்தை மக்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். அதற்கு முன்னால் நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் இந்த கட்டளையை சரியாக கடைபிடிக்க வேண்டும், சரியாக கடைபிடிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? மக்கள் பறவையை போன்றவர்கள். ஒரு பறவை ஒரு பக்கம் சென்றால் மீதமுள்ள கூட்டமும் அதை தொடர்ந்தே செல்லும். ஒரு பிராணி, ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு பக்கம் சென்றால் அதை தொடர்ந்து அந்த கூட்டமும் அதற்கு பின்னால் செல்லும். எனவேதான் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன், இந்த கட்டளையை மக்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். எனவே நீங்கள் இந்த கட்டளையில் சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் தவறிழைத்தால், நீங்கள் தவறான பாதையில் சென்றால், இந்த கட்டளையை நீங்கள், இந்த சட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் மக்களும் உங்களை பார்த்து வழிகட்டு விடுவார்கள், வழிதவறி விடுவார்கள். எனவே இந்த கட்டளையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தன்னுடைய குடும்பத்திற்கு முதலில் அறிவுரை, எச்சரிக்கை செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அது மாத்திரமில்லை, அடுத்து சொன்னாங்க, நான் இதை தடை செய்திருந்தும் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் சாதாரணமாக மக்கள் பெறும் தண்டனையை விட என்னுடைய குடும்பத்தின் காரணத்தால், எனக்கு நெருக்கமானவர்களின் காரணத்தால், எனது நண்பர்கள் என்ற காரணத்தால் உங்களுக்கான தண்டனை 2 மடங்கு என்று சொன்னாங்க. என்னுடைய குடும்பம் என்று நீங்கள் தவறிழைத்திருந்தால் மக்களுக்கான தண்டனையை விட 2 மடங்கு நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஒவ்வொரு ஈமானுடைய மக்களும் தன்னுடைய வீட்டில், தன்னுடைய முஹல்லாவில், தன்னுடைய ஊரில், தன்னுடைய பகுதியில்
மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்று மார்க்கத்தின் அடிப்படையில் கற்றுத்தந்தவர்கள் நபிமார்களும் சஹாபாக்களும் இமாம்களும் இறைநேசர்களும். பெருமானார் சொன்னார்களே, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, யார் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் நல்ல செயலில் ஈடுபடுவானோ அந்த செயலை பார்த்து மற்றவர்கள் அதை செய்வார்களோ, மற்றவர்கள் செய்வதாலும் இவனுக்கு நன்மை எழுதப்படும். ஒரு நன்மையை கற்றுக் கொடுத்திருந்தால், ஒரு நல்ல விஷயத்தை போதித்திருந்தால், இவன் சொன்ன நல்ல விஷயத்தை அவன் பின்பற்றுவதை பார்த்து மக்கள் அதை பின்பற்றி இருந்தால், மக்கள் பின்பற்றுவதாலும் இவனுக்கு அந்த நல்ல விஷயத்தை போதித்ததன் காரணத்தால் நன்மை வருமே, அவர்கள் எந்த நன்மையும் குறைக்கப்படாது. அதே போன்று பெருமானார் சொன்னார்கள், ஒமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சன்னத்தன் ஸய்யிஆ, ஒரு கெட்ட விஷயத்தை ஒருவன் போதித்து விட்டால், ஒரு கெட்ட விஷயத்தை மற்றவர்களுக்கு ஒருவன் கற்றுக் கொடுத்து விட்டால், அதை பின்பற்றுவதால் செயல்படுவதால் இவனுக்கும் பாதிப்பே, இவனுக்கும் தீமை எழுதப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நன்மை கற்றுக் கொடுப்பதால், அந்த நன்மையை சொல்லிக் கொடுப்பதால் இவன் செய்வது மாத்திரமல்ல, மற்றவர்கள் செய்தாலும் அந்த நன்மை இவனுக்கு வரும். ஒரு தீமையை சொல்லிக் கொடுத்தால், ஒரு தீமையை கற்றுக் கொடுத்தால், தீமை மற்றவர்கள் செய்தாலும் எப்படி நன்மை வருமோ அதுபோன்று தீமையும் தண்டனையும் இவனை தேடி வரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு ஈமானுடைய மகனும், ஒவ்வொரு இஸ்லாமியனும் இந்த உலகத்தில் முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்று நபிமார்களின் வாழ்க்கையில், சஹாபாக்களின் வாழ்க்கையில், இமாம்கள் இறைநேசர்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றான். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய உரையில் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இந்த சுதந்திர தின நாள் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கானது என்று சொல்லதை நாம் பார்த்திருப்போம். இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக மக்களை எழுச்சி பெற வைத்ததில் இஸ்லாத்தின் பங்கு முக்கியமானது என்பதை இஸ்லாமியர்கள் மறந்துவிடக் கூடாது. நாட்டின் விடுதலைக்காக ஒவ்வொரு போர்க்களத்திலும், ஒவ்வொரு போராட்டத்திலும் முன்னிலையில் நின்றவர்கள் முஸ்லிம்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுதந்திர போராட்டம் என்பது அடிமை இந்தியாவில் இஸ்லாமியர்களால் தான் முன்னெடுக்கப்பட்டது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. முதல் சிப்பாய் கழகம், இந்திய சுதந்திர போரின் ஆணிவேர் எதிலிருந்து தொடங்கியது தெரியுமா? இஸ்லாம் பன்றியை ஹராமாக ஆக்கி இருக்கின்றது. இஸ்லாம் பன்றியை ஹராமாக ஆக்கி இருக்கின்றது. அந்த சட்டத்தில் இருந்து உருவானதுதான் முதல் சிப்பாய் கழக போராட்டம். பன்றி கொழுப்புகள் தடவப்பட்டு அந்த தோட்டாக்களை வாயில் கடித்துக் கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று கிழக்கிந்திய படை இஸ்லாமிய வீரர்களை நிர்பந்தித்த போது, பன்றி கொழுப்புகள் தடவப்பட்ட தோட்டாக்களை வாயில் கடித்துக் கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்ற சுதந்திர வீரர்களான இஸ்லாமியர்களை கிழக்கிந்திய படை நிர்பந்தித்த போது அதை மறுத்தார்கள், அதை தடுத்தார்கள். அதை எதிர்த்து அன்றைய இஸ்லாமிய சுதந்திர போர் வீரர்கள் போராடினார்கள். இதுதான் முதல் சிப்பாய் கழகம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இதுதான் முதல் சுதந்திர போர் என்றே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் உயர்விற்கும் வளர்ச்சிக்கும் பல்வேறுபட்ட காலங்களில் அயராது பாடுபட்டவர்கள் இந்திய முஸ்லிம்கள். ஏன் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கியவர்கள், அதை கட்டியெழுப்பியவர்கள் இஸ்லாமியர்கள். இன்று குமரி முதல் இமயம் வரை இந்தியா என்ற மிகப்பெரிய நாடு அன்றைய நிலையில் பாகிஸ்தானையும் வங்கதேசத்தையும் இருந்து சேர்த்துக் கொண்டு ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கியவர்கள் இஸ்லாமியர்கள். முகலாய மன்னர்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னால் இன்று உள்ளதே இமயம் முதல் குமரி வரை இந்தியா என்ற ஒரு அமைப்பு இல்லை. ஏன் நாம் வாழக்கூடிய இந்த தமிழகமே சேர நாடு, சோழ நாடு, பல்லவ நாடு, பாண்டிய நாடு என்று 50 கூறுகளாக பிரிந்திருந்தது இந்த தமிழகமே. தமிழகமே 50 கூறுகள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியா எத்தனை கூறுகளாக? இப்படி நொறுங்கி கிடந்த இந்தியாவை ஒருங்கிணைந்த பாரதமாக உருவாக்கியவர்கள் அன்றைய இஸ்லாமியர்கள். இதற்காக பாடுபட்டவர்கள் கோரி முகமது, குதுபுதீன் ஐபக், பக்தியார் கில்ஜி, இல்துட்மிஷ், பால்பன், அலாவுதீன் கில்ஜி போன்ற மாபெரும் இஸ்லாமிய முன்னோர்கள் செய்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் பல போராட்டங்களின் அடிப்படையில், பல படையெடுப்புகளின் அடிப்படையில் ஒரே நாடாக, ஒரே சட்டமாக, ஒரே நிர்வாகமாக, ஒரே தலைநகரின் கீழாக ஒட்டுமொத்த இந்தியா உருவானது. ஒட்டுமொத்த இந்தியா உருவானது. ஒரு கால் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்குள் வரவில்லை என்று சொன்னால் இந்தியா என்ற ஒரு நாடே உருவாகாமல் இருந்திருக்கலாம். முஸ்லிம்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்பாக ஒரே கொடையின் கீழ் இந்திய நாடு இல்லை. இதை கட்டி எழுப்பியவர்களும் உருவாக்கியவர்களும் அன்றைய இஸ்லாமியர்கள் என்பதை இஸ்லாமிய சமூகம் என்று மறந்துவிடக் கூடாது. இந்த வரலாறுகள் எல்லாம் உயரிய சரித்திர ஆசிரியர்களுடைய மனதில் இருந்ததே தவிர பாமர மக்களை சென்றடையவில்லை. இஸ்லாமிய முன்னோர்கள், இஸ்லாமிய மன்னர்கள் படையெடுப்பாளர்களாக, படையெடுப்பக்கூடியவர்களாக புத்தகங்களில் சித்தரிக்கப்பட்டதே தவிர இந்த நாட்டை வளப்படுத்தவும் மக்களின் நல்வாழ்விற்காகவும் போராடியவர்கள் என்ற வரலாற்றை மறைத்து விட்டார்கள். கோரி முகமது கூர்ஜர பிரதிகர்கள் நாட்டை, கன்னேச நாட்டை வென்று இதையெல்லாம் படையெடுப்பாக சொல்லப்படுகின்றதே தவிர அந்த பெயர்களை மறைத்து டெல்லி என்ற ஒரே தலைநகருக்கு கீழாக இந்தியாவை உருவாக்குவதற்கு வித்திட்டவர் என்ற நிலையை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இல்துட்மிஷ் டெல்லிக்கு அப்பால் இருந்த பகுதிகளை இந்தியாவோடு சேர்த்து ஒன்றுபட்டு இந்தியாவை உண்டாக்கியவர். அலாவுதீன் கில்ஜி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, ஆப்கான் முதல் வங்கதேசம் வரை அத்தனை பகுதிகளையும் இந்தியாவோடு சேர்த்தவர். ஆனால் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் படையெடுப்பாளர்களாக மக்களை பிரித்தவர்களாக திரிக்கப்படுகின்றது, திணிக்கப்படுகின்றதே தவிர ஒரு காலம் இந்தியாவோடும் இஸ்லாமியர்களோடும் பின்னி பிணைந்த வரலாறுகளை மாற்றவும் மறைக்கவும் ஒரு காலம் முடியாது, ஒரு காலம் முடியாது. இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர்கள் தான், இந்த நாட்டிற்காக உயிர் தியாகங்கள் செய்தவர்கள் தான், இந்த நாட்டுக்காக பல்வேறு சொத்துக்களை வாரி இறைத்தவர்கள் தான் அந்த இஸ்லாமியர்கள் இன்று பல்வேறுபட்ட பாகுபாடுகளை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா சூழலிலும் இஸ்லாமியர்கள் மீது சந்தேகத்திற்குண்டான பார்வையை இந்த நாடு செலுத்திக் கொண்டே இருக்கின்றது. இஸ்லாமியர்களின் வாழ்வியல் சட்டங்கள் எல்லாம் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகின்றது. இஸ்லாமியர்களின் தேசபக்திகள் கேள்விக்குறியாக்கப்படுகின்றது. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தேசபக்தியை நிரூபிக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே இடத்தில் தன்னுடைய முன்னோர்களால், தன்னுடைய பாரம்பரியத்தால் வாங்கி கொடுத்த இந்த சுதந்திர இந்தியாவில்
இஸ்லாமியர்கள் அவர்களின் பெயர்களில் இருந்த ஊர்களின் பெயர்கள் மாற்றப்படுகின்றது, தெருக்களின் பெயர்கள் மாற்றப்படுகின்றது, நகரங்களின் பெயர்கள் மாற்றப்படுகின்றது. இஸ்லாமியர்களின் வீடுகள், வியாபார நிறுவனங்கள், பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஷரியாவின் சட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தில் கலங்கடிக்கப்படுகின்றது. இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய பெண்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள். சிறைகளில் இஸ்லாமியர்கள் நிரப்பப்படுகின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கென்று நீதி என்பது முழுவதுமாக மறுக்கக்கூடிய சமூகத்தில் நாம் ஆண்டு கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களை தவிர்த்து விட்டு இந்த தேசத்தின் எந்த வரலாற்றையும் இந்த உலகத்தில் எழுத முடியாது. ஒருங்கிணைந்த இந்தியா என்ற பிரம்மாண்டத்தை, இந்த கட்டிடத்தை உலக வரைபடத்தில் இடம்பெற செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்தியாவின் அஸ்திவாரம் இஸ்லாமியர்கள், இந்தியாவின் தூண்கள் இஸ்லாமியர்கள், இந்தியாவின் ஒவ்வொரு செங்கலும் இஸ்லாமியர்கள். இன்று பல்வேறுபட்ட வர்ணங்களாக இந்தியா மிளிர்கின்றது என்று சொன்னால் அத்தனை வர்ணங்களும் இஸ்லாமியர்கள். இந்த வரலாறுகளை, இந்த தியாகங்களை, இந்த அர்ப்பணிப்புகளை, இந்த உயிர் தியாகங்களை இன்றைய இஸ்லாமியர்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு வரலாற்றை நாம் மறக்கின்றோம் என்று சொன்னால் அந்த வரலாறு நம்மை விட்டு அழிக்கப்படுகின்றது. எந்த சமூகம் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை மறக்கின்றதோ அந்த சமூகம் விரைவாக இந்த பூமியில் இருந்து அழிக்கப்படும். ஜெய் ஹிந்த் என்ற மாபெரும் முழக்கம் கொண்ட அந்த வார்த்தையை உருவாக்கியவர் 1941 ஆண்டு ஆபித் ஹசன் சப்ரானி என்ற இஸ்லாமியர். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஹசரத் முஹானி என்ற இஸ்லாமியர். மாத்தரே வதன் பாரத் மாதா கி ஜெய் என்ற மாபெரும் எழுச்சி வார்த்தையை முதலில் இந்த பூமியில் உச்சரித்தவர் அசீமுல்லா கான் என்ற இஸ்லாமியர். மகாத்மா காந்தியின் பெயரில் சொல்லப்படக்கூடிய குவைட் இந்தியா என்ற தலைப்பை உருவாக்கியவர் சுதந்திர போராட்ட வீரர் 1942 பம்பாய் மேயராக இருந்த யூசுப் மெஹ்ரலி என்ற இஸ்லாமியர். சாரே ஜஹான் சே ஹஜ்ஜா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்ற முதல் அந்த வார்த்தையை எழுதி பயன்படுத்தியவர் அல்லாமா முஹம்மது இக்பால் அவர்கள் என்ற ஒரு இஸ்லாமியர். இந்திய கொடியை வடிவமைத்தவர் இஸ்லாமியர். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக ஆங்கிலேயரிடம் பேச சென்றவர்கள் 3 நபர்களும் 3 பேரும் இஸ்லாமியர்கள். இதை தாண்டி இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக, இந்த நாட்டின் மக்களுக்காக உயிரை கொடுத்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள். இந்திய போராட்டத்தில் மரணம் அடைந்த போராட்ட தியாகிகளின் எண்ணிக்கை இந்தியா கேட்டின் வாசலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது 95,300 பேர். இதில் 61,395 பேர் இஸ்லாமியர்கள். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் இந்திய மக்களின் சுதந்திரமான வாழ்க்கைக்காகவும் போராடியவர்கள் சுமார் 165% மேல் இஸ்லாமியர்கள். பிரபல எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் அவர் கூறிய அறிக்கை என்ன தெரியுமா? இந்திய சுதந்திரம் என்பது இஸ்லாமியர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு என்று சொல்லுவார். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடுவது என்பது இஸ்லாமியர்களை பொறுத்த மாட்டில் வெறும் தேசப்பற்றாக மாத்திரமில்லை, இஸ்லாமிய சமய வழிகாட்டுதலாகவும் இந்த நாட்டிற்காக போராடுவது என்பது இஸ்லாமியர்களை உந்தச் செய்தது. சிலர்கள் சொல்வதுண்டு, முஸ்லிம்கள் தன் ஆங்கிலேயரிடம் ஆட்சியை பறிகொடுத்தார்கள், எனவேதான் சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது அப்படியெல்லாம் இல்லை. விடுதலை யுத்தத்தில், விடுதலை போரில் இஸ்லாமியர்கள் மும்முரமாக கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால்
முழுக்க முழுக்க அதுக்கு ஒரே காரணம் இஸ்லாம் மாத்திரமே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். மனிதனுக்கு தலை வணங்கி கிடப்பதை தடை செய்கின்றது இஸ்லாம். தனி மனிதனின் சுயமரியாதையை மீட்டுக் கொடுக்கின்றது இஸ்லாம். இறைவனை தவிர யாரும் எவனுக்கும் அடிமை இல்லை என்பதை இந்த உலகத்தில் போதனை செய்தது இஸ்லாம். இந்த கம்பீர தாற்பயத்தை இஸ்லாமியர்கள் மனதில் பதிய வைத்ததால் சுதந்திர வேட்கையோடு யாரும் எவனுக்கும் அடிமை இல்லை என்பதை இந்த உலகத்தில் எடுத்து காட்டியவர்கள் இஸ்லாமியர்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிமையாக இருந்தவர்கள், கருப்பினத்தவர்கள். ஆனால் அவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டித்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து இந்த உலகத்தில் விடுதலை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்வானே, மூசா நபிக்கு அல்லாஹ் வேதத்தின் வாயிலாக கட்டளையிட்டான், ஃபிரௌனிடம் செல்லுங்கள், மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஃபஅத்தியா ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பிக ஃபஅர்சில் மஅனா பனி இஸ்ராயீல். இந்த உலகத்தில் முதல் சுதந்திர வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சென்றார்கள் ஃபிரௌனிடம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபஅர்சில் மஅனா பனி இஸ்ராயீல் வலா துஅதிபுஹும். ஓ அரசனே, பனி இஸ்ரவேலர்களை நீ கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். நான் இறைவனுடைய தூதுவர், என்னோடு அவர்களை அனுப்பிவிடு என்ற சுதந்திர வேட்கையை இந்த உலகத்தில் முதல் பதிவு செய்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். பெருமானார் சொன்னார்களே, அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இந்த ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் இறைவன் ஒருவன். இந்த அபாக்கும் வாஹிதுன், உங்கள் தந்தை ஆதம் நபி ஒருவர். அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல லி அரபியுன் அலா அஜமியுன். எந்த அரபியும் அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் அல்ல. அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல லி அரபியுன் அலா அஜமியுன். எந்த அரபி அல்லாதவனும் அரபியை விட சிறந்தவன் அல்ல. அலா அறிந்து கொள்ளுங்கள், வலா அஹ்மர அலா அஸ்வத வலா அஸ்வத அலா அஹ்மர. எந்த சிகப்பனும் கருப்பனை விட சிறந்தவன் அல்ல, எந்த கருப்பனும் சிகப்பனை விட சிறந்தவன் அல்ல. இல்லா பித்தக்வா, அவனிடம் உள்ள இறையச்சத்தை தவிர என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கும் எவனும் அடிமை இல்லை என்பதை இந்த உலகத்தில் முதல் போதனை செய்தது இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படை தான், அந்த மூல கருதான் இஸ்லாமியர்களை சுதந்திர வேட்கையோடு சுதந்திர யுத்தத்திற்காக போராட வைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை பேசக்கூடிய உலமா பெருமக்கள் 1857 இருந்து சுதந்திர வேட்கையோடு ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் பிரச்சாரத்தை துவங்கியவர்கள் உலமா பெருமக்கள். அடிமைத்தனத்தை இஸ்லாம் எதிர்க்கின்றது. நாம் இறைவனுக்கு மாத்திரமே அடிமை, வேறு யாருக்கும் எவனுக்கும் நாங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதை அன்றே 1857 பேசியவர்கள் இஸ்லாமிய உலமா பெருமக்கள். எனவேதான் உலமாக்கள் இருந்தால் இந்த நாடை அவர்கள் விரைவிலேயே கைப்பற்றி விடுவார்கள் என்று அஞ்சி வெள்ளையர்களுடைய ஆட்சி அன்று டெல்லி நுஷாவர் பிரதான சாலையில் 2 ஓரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களிலும் உலமாக்களின் சடலங்களை தொங்கவிட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், நுஷாவர் சாலையில் எந்த மரமும் உலமாக்களின் சடலங்கள் இல்லாமல் இல்லை.
1831 மே 6 நடைபெற்ற பால்கோட் யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான உலமாக்கள் நாட்டில் சுதந்திர வேட்கையை பேசியதற்காக கொல்லப்பட்டார்கள். தன் நாட்டு மண்ணிற்காக இத்தனை பெரிய தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் இஸ்லாமியர்கள் செய்ததற்கான முழு காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இருக்கின்ற நாட்டை நேசிப்பது ஈமானில் பாதி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஈமான் தான் இந்த உலகத்தில் உயர்வான மார்க்கத்தை எடுத்துரைத்தது. அதே ஈமான் தான் இந்திய சுதந்திரத்தின் ஆணிவேர் என்பதை தற்போதைய இஸ்லாமியர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். வரலாறுகளை நம்முடைய குடும்பத்திற்கும் மஹல்லாக்களுக்கும் ஜமாத்துகளுக்கும் ஊர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வரலாறுகளை நாமே மறந்தால் விரைவாக அழிக்கப்படுவோம். வரலாறுகளை படியுங்கள். ஒவ்வொரு மஹல்லாக்களை, ஒவ்வொரு ஜமாத்துகளை கல்வி கற்கக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல்களை மாற்றுங்கள். உங்கள் ஊரில், உங்கள் தெருக்களில், உங்கள் மஹல்லாவில், உங்கள் ஜமாத்தில் யார் யார் எல்லாம் பின்தங்கி இருக்கின்றார்களோ அத்தனை குழந்தைகளையும் மாணவர்களையும் படிப்பதற்கு ஜமாத்துகள் பொறுப்படுங்கள். பள்ளிவாசல்கள் வணங்கும் இடத்தோடு கடந்துவிட வேண்டாம். மக்களுக்கான சட்டதிட்டங்களை, மக்களுக்கான சலுகைகளை எடுத்துரைக்கும் இடமாக பள்ளிவாசல்களை, மதரசாக்களை மாற்றுங்கள். அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில், அதிகாரம் வழங்கக்கூடிய இடத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை அமர வையுங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மஹல்லாவிற்கும், ஒவ்வொரு ஜமாத்திற்கும் பொறுப்பாளர்கள். நான் ஜமாத்தின் தலைவர், நான் ஜமாத்தின் செயலாளர், நான் ஜமாத்தின் பொறுப்பாளர் இருந்துட்டு போகட்டும். 3 வருட காலம் உனக்கு பொறுப்பு என்று சொன்னால் இந்த 3 வருட காலத்தில் நீ என்ன செய்தாய்? உன் ஜமாத்தில், உன் மஹல்லாவில், உன் ஊரில் எத்தனை குழந்தைகள் உணவில்லாமல், எத்தனை குமர்கள் விதவைகளாக, எத்தனை மாணவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாக. இதன் பொறுப்பும் அந்த பொறுப்பாளர்களை சார்ந்தது. பெருமானார் சொன்னார்களே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் பொறுப்பு, உங்கள் மஹல்லாக்களுக்கு நீங்கள் பொறுப்பு, உங்கள் ஜமாத்திற்கு நீங்கள் பொறுப்பு, உங்கள் ஊருக்கும் உங்கள் பகுதிக்கும் நீங்கள் பொறுப்பு. பொறுப்பை உணர்ந்து வரக்கூடிய காலங்களில் மார்க்கம் எதை கற்றுக் கொடுத்ததோ, மார்க்கம் எதை சொல்லிக் கொடுத்ததோ, இமாம்களும் இறைநேசர்களும் எந்த பாதையில் நமக்கு வழிநடத்தி காட்டினார்களோ அந்த பாதையை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இறுதி வரை நம்மை காப்பாற்றுவதும், நம்மை ஈடேற்றம் செய்வதும், நாளை மறுமையில் இறைவனுக்கு முன்பு நம்மை தப்பிக்க வைப்பதும் இந்த மார்க்கம் மாத்திரம்தான். மார்க்கத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் புகழாலோ, உங்கள் செல்வங்களாலோ, உங்கள் பதவிகளாலோ இறைவனிடமிருந்து ஒரு காலம் உங்களால் தப்பிக்க முடியாது. இறுதி வரை மார்க்கத்தை வலுவாக பற்றி பிடியுங்கள். மார்க்கம் எந்த நிலையில் நம்மை வாழச் சொல்லுகின்றதோ, பெருமானார் எந்த நிலையில் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நாளை மறுமையிலும் உயர்ந்த உன்னதமான உத்தமர்களாக வாழக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.